கர்த்தரின் வார்த்தையை கேட்க நாம் தயாராகும். இன்றைய வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சுசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்திகளை எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அகிலம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமது விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பனும் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே துள்ளுண்ட போனவர்கள் வானத்தின் கடையாத்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரனின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து தருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தனித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்தல் உங்களோடு இருப்பதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களை மட்டுமாக தேவரீர் இந்த வருடத்திலே கடந்த 7 மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் கடந்து வர நீர் செய்த உம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஆண்டவரே நீர் அந்த மாதங்களிலே தொடர்ந்து இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஆலயத்தில் ஒன்றி கூடி உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாக வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நம்முடைய திருச்சபையிலே இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் நாம்
திருச்சபையினுடைய மைய பொருளாக நாம் கொண்டது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற the theme that we had for our church for this year is come let us rise up and rebuild. This is from Nehemiah chapter 2. இது ஈட்டாக்கினுடைய குவாட்ரேனியம் 4 வருடங்கள்ல பார்க்கும்போது இந்த 4வது வருடத்திற்கான மைய பொருளாக இருக்கிறதை சார்ந்ததாக நாம் இதனை எடுத்திருக்கின்றோம். So come let us rise up and rebuild. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற ஒரு பகுதி நெகேமியாவில் இருக்கின்றது. ஆனால் அதனை பார்க்கும் பொழுது நாம் வெறும் நெகேமியா மாத்திரம் பார்க்கல. இந்த வருடத்துல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எஸ்ரா புத்தகத்திலிருந்து ஆரம்பித்தோம். We started from the book of Ezra, then we also went through the book of Esther. இப்பொழுது நாம் நெகேமியா புத்தகத்துக்குள்ளாக இந்த நாட்கள் நாம் வந்திருக்கின்றோம். எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா இவர்களெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, they are all contemporaries. They all live in one particular period of time. இந்த மாதமும் ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் 2 மாதங்களிலே நாம இந்த நெகேமியா புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த 2 மாதத்திலே நாம் பார்க்கின்ற இந்த நெகேமியா என்ற புத்தகத்தினுடைய தலைப்பு நாம் பார்க்கும் பொழுது கால் ஃபார் such a time like this, இப்படிப்பட்ட காலத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நெகேமியா புத்தகத்தினுடைய பின்னணி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை பல விதத்துல எச்சரித்தார். தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக, தீர்க்கதரிசிகளின் மூலியமாக எச்சரித்தார். அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் பாபிலோனியர்களை அனுப்புகிறார். பாபிலோனியர்கள் இந்த இஸ்ரேல் மக்களை, இந்த யூதர்களை சிறைப்பிடித்து அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறார்கள். எருசலேம் நகரத்தையும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும் அவர்கள் உடைத்து போடுகிறார்கள். God allowed the Babylonians to go and destroy Jerusalem and to capture the people in Jerusalem and take them as captives to Babylon. ஆனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார், உங்களை மீண்டுமாக அழைத்து கொண்டு வருவேன் என்று. அப்படியாக அந்த வரலாற்றில் பார்க்கும் பொழுது பாபிலோனியர்களுக்கு பின்பாக பெர்சியர்கள் வரும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கின்றார். பாபிலோனியர்கள் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்றார்கள். ஆனால் பெர்சியர்கள் வரும் பொழுது அந்த பெர்சிய ராஜா கோரேஸ் ராஜா மூலியமாக ஆண்டவர் செய்கின்ற காரியம், நீங்க மீண்டுமாக எருசலேமுக்கு போலாம், நீங்க எருசலேமுக்கு சென்று அங்க தேவாலயத்தை கட்டலாம் என்று. So through King Cyrus, the Jewish people, they went back to Jerusalem under the leadership of Zerubbabel and then Ezra. We can read that from the book of Ezra. And they built that temple. அங்க தேவ ஆராதனை, பலிகள் செலுத்தும்படியாக ஆலயத்தை கட்டினார்கள். அங்க பலிகளும் செலுத்தினார்கள். இக்காரியங்களை நாம் எஸ்ரா புத்தகத்திலே நாம் பார்த்தோம். அந்த ஆலயம் கட்டப்பட்டது, அங்க பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த நகரம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக எருசலேம் நகரம் பார்க்கும் பொழுது, அதனுடைய மதில்கள் உடைக்கப்பட்டதாகவும் கதவுகள் உடைக்கப்பட்டதாகவும் இருந்தது. Though the temple is there, the sacrifices started to be done, but the walls around Jerusalem or the gates were being destroyed. இதை பார்க்கும் பொழுது ஒரு சொல்லுகிறார், தேவாலயம் இருக்கின்றது, ஆனால் அந்த தேவாலயம் எப்படின்னா நிவாரணமாக இருக்கின்ற, the temple is there but it is like a naked temple. There is no surrounding walls. ஏன் மதில்கள் அவ்வளவு அவசியமா? அதான் தேவாலயம் இருக்கு, போதுமே. Just the temple is there, it's fine. And the sacrifices have been done, it's fine. Why we need a wall? இந்த மதில்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. People who stay inside this Jerusalem city, which is surrounded by the wall, there is safety and security for them. Now there is nothing there. இந்த ஒரு காரியத்தை அந்த மக்கள் அங்க போய் ரொம்ப நாள் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த மதில்கள் உடைக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கிறார்கள். ஆனாலும் அதற்கான அந்த ஒரு அக்கறையையும் அந்த கரிசனையும் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது நெகேமியாவுக்கு அவர் கொடுக்கின்றார். எனவே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி
நெகேமியா 1வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த ஒரு பகுதி, ஆண்டவர் அந்த ஒரு அக்கறையையும் அந்த கரிசனையையும் நெகேமியாவுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் நமக்கும் அப்படியான ஒரு அக்கறையையும் கரிசனையும் கொடுக்கின்றார். தன்னுடைய மக்களை குறித்து, தேசத்தை குறித்து, திருச்சபையை குறித்ததான ஒரு அக்கறையும் ஒரு கரிசனையும் கொடுக்கின்றார். இந்த காரியத்தை இன்று நாம் நெகேமியா 1வது அதிகாரத்துல நாம் பார்க்க இருக்கின்றோம். பெர்சிய ராஜா அவர்களை மீண்டுமாக எருசலேமுக்கு அவர் அனுப்பினாலும் இவர்கள் மீண்டுமாக வருகிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சியாவில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் யூதர்களை சிறைப்படுத்திக் கொண்டு அங்க பாபிலோனுக்கு சென்றார்கள். பெர்சிய ராஜா என்ன சொல்றான், நீங்க மீண்டுமாக போலாம் என்று சொன்ன சமயத்துல எல்லோருமே திரும்பி அவர்களுடைய தேசத்துக்கு போல. It is not that everyone returned. People like Daniel and his friends, தானியேலும் அவருடைய நண்பர்கள், மொர்தெகாய், எஸ்தர், இங்க பார்க்கும் பொழுது நெகேமியா போன்றவர்கள் அவர்கள் அங்கேயே தங்கி விட்டார்கள். ஆனாலும் இந்த இடத்துல இவர்கள் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து சிறை கைதிகளாக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு பதவியிலே இருக்கின்றார்கள். God has placed them in a very high position. தானியேலை குறித்து தெரியும், உயர்ந்த ஒரு ஸ்தலம். எஸ்தர் ராஜாத்தியாக ஆகிறார். மொர்தெகாய் உயர்ந்த ஒரு ஸ்தலத்தை கொண்டு வருகிறார். இந்த நெகேமியாவையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல, இந்த நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கின்றான். He is the cup bearer. A very important job, முக்கியமான ஒரு பணியில அந்த பதவியில இருக்கின்றான். ராஜாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வருவதற்கு முன்பதாக முதல்ல இந்த நெகேமியா அந்த உணவையோ அல்ல அந்த திராட்சை ரசத்தையோ ருசி பார்த்து பிற்பாடுதான் ராஜாவுக்கு கொடுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு இன்னொரு காரியத்திலையும் இங்க பார்க்கணும், இந்த நெகேமியா பெர்சிய தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நம்பகத்தன்மை உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இப்படியாக நெகேமியாவை உயர்த்தியிருக்கின்றார். ஏன் ஆண்டவர் நெகேமியா இல்ல எஸ்தர், தானியேல் போன்றவர்களை ஏன் அவர் உயர்த்தினார் என்று பார்க்கும் பொழுது, எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம், why God put these people in such a high position, we can read in Esther chapter 4 verse 14 where Mordecai is addressing to Esther. Mordecai எஸ்தருக்கு சொல்லுகிறான், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். Maybe God raised you to this position for such a time as this. எஸ்தர் மாத்திரமல்ல, நெகேமியாவை கூட ஆண்டவர் அப்படியான ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அவர்களை அங்கு கொண்டு வருகிறார். அவர்கள் அங்கு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வைப்பதோ, ஒரு பதவியில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைப்பது என்பதற்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு செய்கின்றார். There is a purpose that God has placed you and me in a place and God has given us a position. அந்த இடத்துல நாம உண்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு இருக்கும் பொழுது, ஏற்ற சமயத்துல நம்மை கொண்டு பிறரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அநேக சமயங்கள்ல நம்ம சுகபோகத்தில் இருக்கும் பொழுது சுயத்தையே நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். When we live in comfort, we are more self-centered. அப்படியாக சுயத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் படுகின்ற பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. நீங்க சொல்லலாம், நான் அவ்வளோ பெரிய ஒரு பதவியில், நான் சாதாரண ஒரு பதவி, பரவாயில்ல. You might say that I'm not in a high position, a very low one. It's all right. Wherever God had kept you, God can use you. ஆண்டவர் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அப்படி என்றால் அந்த எஸ்தரை போல, அந்த தானியேலை போல, இந்த நெகேமியாவை போல
கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பிறருக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். கர்த்தரின் மக்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கின்றார் என்றால் அந்த பதவியில் இருக்கும் பொழுதோ இல்ல அந்த இடத்துல இருக்கும் பொழுதோ நாம் பிறருடைய நன்மையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நெகேமியாவுக்கு இந்த நெகேமியா இருந்தது ஒரு நல்ல ஒரு பதவி, சுகமோகமான ஒரு ஜீவியம். He is in a very high position. His life is a comfortable life. ஆனாலும் அப்பேற்பட்ட இடத்துல நெகேமியா இருந்தாலும் நெகேமியா எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்துல இருக்கிற ஒரு பெரிய பாரம் தன்னுடைய மக்கள், ஆண்டவருடைய நகரமாகிய எருசலேம். ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், நெகேமியாவுடைய உடல் மாத்திரம்தான் அங்க சூசான்ல இருந்துச்சான். ஆனால் நெகேமியாவுடைய இருதயமும் மனமும் எப்பொழுதும் அந்த எருசலேமை நோக்கி கொண்டே இருக்கின்றது. But his heart and mind is in Jerusalem. And that is what is happening today also in church. Only our body is present here. Our heart and mind is where? முடிச்சு போன பிற்பாடு எங்க சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம் இல்ல. ஆனா இந்த நெகேமியா வித்தியாசம். தன்னுடைய மக்களினுடைய பாடுகளை அவன் எண்ணி பார்க்கிறவனாக இருக்கின்றான். இங்க அவன் இடத்துல வரும் பொழுது அவனுடைய சகோதரர் கூட வருகிறாரு, அனானியாவும் அவர் கூட வருகிற இடத்துல அவன் கேட்கிற காரியம், சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் அவன் விசாரித்தான். He was inquiring about what is happening in Jerusalem. How are the people over there? How is the city? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் 3வது வசனத்துல அதற்கு அவர்கள் சிறையிருப்பு மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா எஸ்ரா போயிட்டு அங்க தேவாலயத்தை கட்டி முடிச்சாச்சு, அங்க பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆனா இப்பொழுது இவர்கள் என்ன சொல்றாங்க, அங்கு இருக்கிற மக்கள் நிந்தை அடைகிறார்கள், தீங்கையும் ஏன் அப்பேற்பட்ட ஒரு பாடு என்று பார்க்கும் பொழுது பிற்பாடு நாம பார்க்க இருக்கின்றோம் 2வது அதிகாரத்திலிருந்து. அங்க தோபியா போன்றவர்கள், சன்பாலா தோன்பியா போன்றவர்கள் யூத மக்கள் அவர்களுடைய நலனுக்கு விரோதமாக செய்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இந்த மக்கள் இங்க நெகேமியா கிட்ட சொல்லும் போது, எங்க மக்கள் அங்க இருக்கிற மக்கள் மகா தீங்கையும் நிந்தனையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்கின்றான். நெகேமியா இங்க சுகபோகத்துல இருக்கும் பொழுதும் நெகேமியாவுடைய கரிசனை அங்க இருக்கிற காரியம், அங்க நடைபெறுகின்ற அந்த காரியம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நெகேமியா சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நான் கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. He said, when I heard this, he was not saying that, okay, that is the problem of people who are living in Jerusalem. எருசலேம்ல இருக்கிற மக்கள், இது அவர்களுடைய பிரச்சனை, இதுக்கு நான் இங்க நல்லபடியா இருக்கேன், நான் நல்லபடியா இருக்கிறேன், அது எனக்கு போதும். இல்ல, அப்படி இல்லை. அவர்களுடைய காரியம், தன்னுடைய மக்கள், ஆண்டவருடைய மக்கள் படுகின்ற அந்த பாடுகளை தன்னுடைய பாடுகளாக அவர் எடுக்கின்றார். எனவே அவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்து, he is not just relaxing, he sat down and he cried, he wept. அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெகேமியாவுடைய இருதயமானது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய மக்களுடைய ஐயோ பாவம், தட் இஸ் சிம்பத்தி. ஐயோ பாவம், இப்படி கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று சிம்பத்திக்கு பதிலாக இன்னொன்று இருக்கணும். என்ன இருக்கணும்? வாட் we should have எம்பத்தி. we should be there, we should put ourselves
in their shoes. அப்படியாக இந்த நெகேமியா அந்த மக்களுடைய பாடுகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய பாடுகள் தான் படுகிற பாடுகளாக அவர் எண்ணி எங்கு உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி துக்கிப்பது, துக்கப்படுவது இல்ல சஞ்சலப்படுவது என்ற காரியம் ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட செய்தியை நாம் கேட்கும் போது உடனடியாக அந்த ஒரு துக்கம் வருகிறது. ஆனால் அந்த துக்கத்தையோடு நாம் அங்கு நின்றுடக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நம்முடைய கவனமானது எங்கே செல்ல வேண்டும் என்றும் நாம் பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை நெகேமியா தன்னுடைய காரியமாக எடுக்கும் பொழுது நெகேமியா முதல்ல செய்வது ஆண்டவர் இடத்துல அவர் ஜெபிக்கின்றார். தன்னுடைய மக்கள் படுகின்ற அந்த பாடு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சிங்கப்பூர்ல நாம இருக்கிறோம். இந்த கோவிட் சிச்சுவேஷனை சிங்கப்பூர் அரசாங்கம் எப்படி கையாளுகிறது, இதனால நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறோம் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் உலகத்துல மற்ற நாடுகள் அங்க நடைபெறுகிற காரியங்கள், குறிப்பாக என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய தேசத்துல நடைபெறுகிற காரியங்கள் பார்க்கும் பொழுதும் அதையும் இங்க சிங்கப்பூர்ல நடைபெறுகிற காரியத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நெகேமியாவுடைய மனது எப்படி உடைந்ததோ அதே போல என்னுடைய மனமும் பாரப்பட்டிருக்கு. நிச்சயமா பார்க்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பாரம் இருக்கும். அங்க நடைபெறுகிற காரியங்கள், அங்கே எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை எப்படி காரியங்கள் செய்கிறார்கள், ஆனா இங்கே எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த மனபாரம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நான் நல்லா இருக்கிறேன், நான் இங்க சுகபோகமா இருக்கிறேன், இட்ஸ் ஃபைன் அப்படின்றது இல்லாம அவர்களுக்காக துக்கித்து அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் துக்கப்படும் பொழுது, விசுவாசிகள் துக்கப்படும் பொழுது அது எங்கே நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த துக்கமானது, இந்த கரிசனையானது ஆண்டவர் இடத்துல நம்மை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நெகேமியாவும் என்ன பண்றார் என்றால் உபவாசித்து ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றார். என்ன ஜெபம் செய்கின்றார்? நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இது நெகேமியா செய்த ஒரு ஜெபம். நெகேமியா chapter 1 verses 5 to 11 is the prayer. நெகேமியா நமக்கு நிறைய பேர் சொன்னா நெகேமியா ஒரு நல்ல ஒரு தலைவர். he is a very good leadership, but also he is a very prayerful person. அவர் ஒரு ஜெபிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். இந்த 5லிருந்து 11வது வசனத்துல நெகேமியா ஜெபிக்கின்ற காரியம், அவர் எதற்காக ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றார், எப்படி ஜெபிக்கின்றார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். we need to see for what he prayed and how he prayed. for what he prayed பார்க்கிறதோட அதுக்கு முன்னதாக how he prayed, எப்படி ஜெபித்தார் என்று பார்க்க வேண்டும். எப்படி ஜெபித்தார் என்று பார்க்கும்போது I am not talking about the posture, whether he was standing, he was kneeling, அவர் நின்று ஜெபித்தாரா, உட்கார்ந்து ஜெபித்தாரா, முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரா, அப்படி அல்ல. அவர் செய்த ஜெபத்தின் முறையை நாம் பார்க்க வேண்டும். 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் ஆரம்பிக்கும் பொழுது எங்க அவருடைய கவனம் செல்லுகிற, இந்த துக்கமான ஒரு செய்தி, தன்னுடைய மக்கள் பாடுபடுகிறார்கள், துக்கமான செய்தி, என்ன செய்வது? முதலாவதாக அவர் பார்ப்பது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. He looked at the God of heaven and he praised him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், அந்த ஜெபம் ஆரம்பிக்குது என்ன சொன்னாரு? பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் our Father who is in heaven. நம்முடைய ஜெபம் என்ன பண்ண, முதலாவதாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த ஜெபத்துல அவர் அந்த 5வது வசனத்துல in verse 5, 5வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. You are a great and awesome God. பரலோகத்தின் தேவனே, நீ எப்படின்னா சாதாரணவர் அல்ல. You are a great and awesome God. மகத்துவமும் பயங்கரம்.
நமக்கு பயங்கரம் என்ற ஒரு வார்த்தை பார்க்கும்போது என்ன நம்ம புரிந்து கொள்வோம்னா, ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுகிறது இல்ல. In Tamil, the word பயங்கரம் means we scared, fear of something. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது awesome, awe என்ற ஒரு வார்த்தை. awe என்ற வார்த்தைக்கும் பார்க்கும்போது அதனுடைய எதுவும் பார்க்கும்போது it's a fear, பயம். போன வாரம் பிரசங்கி 5வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அங்க தேவாலயத்துக்கு வரும் பொழுது எப்படி வரணுமா? How do we have to come to worship the Lord? பயபக்தியோடு வர வேண்டும். That awe, we should have the awe. I'm going to see the great and mighty God. I'm going to worship Him. So I should have this awe in Him, for I'm going to worship the awesome God. இந்த நெகேமியா தன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மகா மேன்மையானவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல அவர் போகின்றார். அதே சமயத்துல இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இவர் உடன்படிக்கையின் தேவன். He is a God of covenant and He is always faithful to His covenant. இந்த ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் செய்கின்ற உடன்படிக்கைக்கு அவர் உண்மையா இருக்கின்றார். அவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். His promises are always yes and amen, and He is a God who keeps His promise. He never forgets, He never fails, He never retracts, He keeps His promise. ஆண்டவரே, உம்மிடத்துல நான் வருகிறேன், நான் நல்லவன் இல்ல ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், நீர் உடன்படிக்கையின் தேவன், நீர் உடன்படிக்கையை காக்கின்ற தேவன் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல போகின்றார். முதல்ல ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது அவர் யார் என்பதை உணர்ந்து போக வேண்டும். The second one இங்க அடுத்து பார்க்கும் பொழுது மகத்துவம் உள்ள உண்மையுள்ள தேவன். ஆனா நம்ம யாரு? How about me? How about my people? பாவத்துல நிறைந்தவர்கள். We are people of sin. அந்த இடத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது இது எருசலேம் மக்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய பாவத்தினால ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். It is the sin of those people in Jerusalem, so they are suffering. He is not praying like that. He is including himself and his family in that confession of sin. He is saying, it is me, my family, it is we who sinned against you. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் ஆண்டவரே, நான் அவர்களோடு தன்னையும் சேர்த்துக்கொள்ள, தன்னுடைய குடும்பத்தையும். இங்க சொல்லும் பொழுது இங்க 6வது வசனம் in verse 6, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். Confessing the sins of the people of Israel, which we have sinned against you. Even I and my father's house have sinned. இந்த நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், நெகேமியா இல்ல அவனுடைய மூதாதையர்கள் ஏன் பாபிலோனுக்கு வந்தார்கள், இப்பொழுது அவர்கள் ஏன் எருசலேமில் இல்லாமல் இன்னொரு அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். அதற்கான காரணத்தை இந்த நெகேமியா நன்கு அறிந்திருக்கின்றார். நெகேமியா இங்க ஆண்டவர் இடத்துல போயிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லல, நெகேமியா இங்க ஆண்டவர் இடத்துல போயிட்டு ரீசன் சொல்ல, ஆண்டவரே இந்த காரணத்துக்காக தான் ஆண்டவரே நாங்க இப்படி பாவம் செஞ்சிட்டோம், இல்ல நாங்க செய்தது பாவம். What we had done is sin. He admits it. It is not just they, but it's we. நாங்கள் செய்த பாவம். இந்த இப்பொழுது இருக்கிற இந்த கோவிட் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை, யார் செய்த பாவம்? Whose sin is it that we are in this COVID situation? Is it somewhere, some people in some country, they did the sin and we are holy people, because of the sin that we are got affected? Or is it the sin of human beings? யாரோ ஏதோ ஒரு தேசத்துல அவர்கள் செய்த பாவம் நாங்க செய்யல, இல்ல, இது மனிதர்களாகிய நாம் யாவரும் செய்த பாவத்தின் விளைவு. It's a consequence
of the human sin. நிறைய பேர் பல விதத்துல சொல்லுவாங்க, இல்ல அதெல்லாம் கிடையாது, இது பாவம்லாம் கிடையாது. ஆண்டவருடைய மக்களும் சரி, திருச்சபை மக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ஒரு சிலர் இல்ல இது பாவம்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனுடைய விளைவுலாம் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பாவமானது சுயநலம், the selfishness, it's me, I want this, so I will do whatever I want. இப்படிப்பட்ட சுயநல காரியங்களை குறித்து செய்யும் பொழுது மனிதர்கள் யாவரும் இங்க பார்க்கும் பொழுது நெகேமியா, it's a collective, he is saying we are coming to you, O Lord, it is a collective sin and we confess to you collectively. ஆண்டவரே, நாங்க எல்லாரும் செய்த பாவத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்துல வருகிறேன். இப்பொழுது இருக்கிற நிலைமை யாரோ செய்த பாவங்கள் அல்ல, நம்மளுடைய தனிப்பட்ட பாவம், குடும்பமாக நாம் செய்த பாவம், திருச்சபையாக நாம் செய்த பாவம், தேசமாக நாம் செய்த பாவம். இந்த பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நாம் அறிக்கை செய்யாம போனா என்ன நடக்கும்? நாம் அறிக்கை செய்யும் போது நாம் ஆண்டவரிடத்துல நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம், ஆண்டவரே நான் செய்தது பாவம், தேவரீர் என்னை மன்னியும். When we confess our sins, we admit, yes, O Lord, we did against you. என்ன நடைபெறுகின்றது? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றார். When we confess our sins, our God, a faithful God, He forgives our sins. இல்ல இது என்னுடைய பாவம் கிடையாது, இது பாவம்லாம் உனக்கு அப்படின்னா அகந்த. There's arrogance in us. And there is no repentant heart. அங்க மனம் திரும்புகின்ற ஒரு இருதயம் இல்ல. எண்ணத்தை இழந்து போகிறோம் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற இந்த பாவ மன்னிப்பை நாம் இழந்து போகின்றோம். எரேமியா 7வது வசனத்துல, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், மிகவும் கெட்டவர்களாய், very corruptly, O Lord. நானும் சொல்லல, அவர்களும் சொல்லல, கலெக்டிவா நாங்கள். 8வது வசனம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நினைவு கூறுகிறார். ஏற்கனவே நீங்க லேவியர் ஆகமத்துல 26வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம், ஆண்டவர் விட்டு விலகி போனவர்களுக்கான காரியங்கள், the blessing and the curse that comes, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்க நெகேமியா அந்த காரியத்தை அவர் அங்க ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். உம்மை விட்டு நாங்க உமக்கு கீழ்ப்படியாம போனா என்ன ஆகும்னா நாங்கள் சிதறடிக்கப்படுவோம். Lord, you had already said, when become unfaithful to you, we will be scattered, and that is what the situation now, O Lord. But you are not going to leave us like that. ஆண்டவரே, நீர் எங்களை அப்படியே விட போகுதில்லை. ஏன்னா நீ சொல்லி இருக்கிற உம்மிடத்துல நாங்கள் திரும்பும் போது என்ன பண்ணுவீரு? நீர் எங்களை ஒன்று சேர்ப்பீர், நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பீர். 8வது 9வது வசனத்துல பார்க்கணும், verse 8 and 9. Lord, you will bring us back and you will dwell among us. நெகேமியா மற்றவருடைய பாவம் என்று சொல்லல. இதுதான் எப்படி அவர் நெகேமியா ஜெபம் செய்தார். How he prayed. ஆண்டவர் யார் என்பதை பார்க்கின்றார், தானும் தன்னுடைய மக்களும் யார் என்பதை பார்க்கின்றார். ஆண்டவர் இடத்துல பாவம் மன்னிப்பை அவர் கேட்கின்றார். அடுத்ததாக ஏன் ஜெபம் செய்தார்? Why did he pray? அது 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறார், அவர் ஜெபம் பண்ணதுக்கான காரணம் என்ன என்றால், ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன், அங்க மதில்லாம் உடைஞ்சிருக்கு, அங்க மதில்லாம் நல்லபடியாக வந்துட ஆண்டவரே நீ செய்யும். Lord, I am going to be here, but the walls been destroyed. Lord, let the walls come up, so I pray to you. இல்ல, நெகேமியாவுடைய மனசு என்னன்னா, he wants to go back. இப்போ அந்த காரியத்திற்காக என்ன பண்ண போகிறார்? ராஜாவின் இடத்துல பேச போகிறார். I am going to talk to the king. ஆண்டவரே, அதற்காக இந்த மனிதன் இடத்துல ஆண்டவரே நான் பேச போகிறேன், எனக்கு தயவு கிடைக்க ஆண்டவரே கிருபை செய்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்டு உமது அடியானுக்கு உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
இவர்கள் தானே என்னையும் மீட்டுக்கொண்ட, இந்த மக்களையும் மீட்டுக்கொண்ட இவர்கள் தானே ஆண்டவரே. இவர்களுக்காக ஆண்டவரே இந்த மனிதன் இந்த ராஜாவின் இடத்துல பேச போகிறார். ஆண்டவரே, அந்த ராஜாவின் இடத்துல பேச போறதுக்கு முன்னாக உம்மிடத்துல வருகிறேன். Lord, before I go to the king of this world, Lord, I am coming to you, the king of the world and heavens and everything. மீண்டுமாக இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு காரியத்தை நாம் அணுவதற்கு முன்பதாக முதலாவதாக ஆண்டவர் இடத்துல போவோம். Before we go and handle certain things, let us go to our Lord and ask, Lord, help us. இங்க இந்த நெகேமியா ஆண்டவர் இடத்துல அவர் போகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நெகேமியா 1வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த நெகேமியாவை ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைக்கின்றார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு இடத்துல வைத்திருக்கின்றார், ஒரு பதவியில வைத்திருக்கின்றார், ஒரு ஸ்தலத்துல வைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய நோக்கம் உண்டு. God has placed you and me in a place, in a position, and it is a purpose that God have in your life and in my life. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அந்த நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கின்றார். வைத்திருக்கிற இடம் நமக்கு சுகபோகமாக இருந்தாலும் பாடுபடுகிற மக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், மறக்க கூடாது. அவர்கள் நம்மை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்ல முற்றிலும் அந்நியர்களாக இருக்கலாம். They can be people of our own or they can be strangers. We need to have a burden in our heart for those people who suffer. It can be in Singapore or they can be out of Singapore somewhere else. ஆண்டவர் அந்த ஒரு பாரத்தை நெகேமியா கொடுக்கிறார். அதே பாரம் ஆண்டவர் நமக்கும் கொடுக்கின்றார். ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிக்கும்படியாக. ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது இவர் யார் என்பதை உணர்ந்த ஆண்டவர் இடத்துல போவோம். ஆண்டவர் இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த வழியை காட்டியறோம். Lord, we do not know how we are going to do it. நெகேமியா என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் இடத்துல. அப்ப நெகேமியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? Did God hear the prayer of Nehemiah? What happened to Nehemiah after that? Did he went and talked to the king? நெகேமியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? நெகேமியா ராஜாவின் இடத்துல போய் பேசினானா? நெகேமியாவுக்கு என்ன நடந்தது? இந்த காரியங்கள் நாம 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். வருகிற வாரத்துல இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்ற அந்த காரியத்தை நாம் மறக்காமல் இருப்போம். எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். அந்த அக்கறையும் கரிசனையும் நமக்குள்ளாக இருக்கட்டும். இதுவரைக்கும் அப்படியாக இல்லாமல் இருந்திருந்தோமே ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்போம், தேவரே, என்னுடைய இருதயமானது ஒரு கல்லான இருதயமாக இருக்கும். ஆண்டவரே, மற்றவர்களுடைய பாரங்கள் கஷ்டங்களை குறித்து பார்ப்பதற்கான அந்த ஒரு அக்கறையான கரிசனை உள்ள ஒரு இருதயத்தை எடுத்தாலும் ஆண்டவர் இடத்துல கேட்போம். வாருங்க. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய அழைப்பானது மேன்மையானது. தேவரீர், அநேக சமயத்தில் உம்முடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. தேவரீர், நீர் எங்களை வைத்திருக்கின்ற இடம், எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பதவி, பொறுப்பு, இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எங்களை மன்னியும். உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் எங்கள் மூலியமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக எங்களை நீர் வைத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்க நாங்கள் இருந்தாலும் தேவரே, எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எங்களை நீர் எப்படி பயன்படுத்துவீர் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நேரத்துல, உம்முடைய சித்தமான வழியில எங்கெங்கெல்லாம் எங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீரோ எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். தேவரீர், எங்களுடைய இருதயமானது கல்லான ஒரு இருதயமாக இருந்தால் தயவாக உடைத்தருளும். பிறர் கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்களை நாங்களும் எங்களுடையதாக காண கிருபை செய்தருளும். இந்த நெகேமியாவுக்கு இருந்த அந்த மனபாரம், அப்படியான ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நெகேமியாவை போல
எல்லாவற்றுக்காகவும் உம்மிடத்துல வர கிருபை செய்திருளும். நீர் எங்களை வழி நடத்தியிருளும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.